வணக்கம். எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து மந்திரம். எம்ஜிஆர்னா எல்லாருக்குமே ஒரு கடவுள் மாதிரி அந்த காலகட்டத்தில். ஏன்னா அவங்க ஒரு ஃபேனாக இருந்ததை விட ஒரு பக்தராக தான் மாறி இருந்தாங்க மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலே மதிப்பு மரியாதையும் இன்னி வரைக்கும் நான் என்னோட ஏஜ் குரூப்பில் நான் இப்போ பார்க்குற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்ன்றவங்க எல்லாருக்குமே ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கே எம்ஜிஆரை பற்றி இத்தனை வருஷம் எதுவும் தெரியாது, பட் இப்போ தான் எனக்கு தெரிய வருது. ஸோ எம்ஜிஆர் மேலே ஏன் இவ்வளோ கிரேஸாக இருக்காங்க மக்கள், ஏன் இவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேள்விப்படும் போது நமக்கு தெரிய வருது. ஓ, எம்ஜிஆர்னா இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லி தெரியும் போது எனக்கே எம்ஜிஆர் மேலே மதிப்பு மரியாதையும் ரொம்ப அதிகமாகுது. அதனாலவே நான் எம்ஜிஆரை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கே நல்லாவே தெரியும். ராதா திடீர்னு எம்ஜிஆரை சுட்டுட்டாரு. ஏன் சுட்டாரு, என்ன காரணம், சுட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அவருக்கு எப்படி தண்டனைகள் கிடைக்குது, இதுலேருந்து எம்ஜிஆரும் எம்ஆர் ராதாவும் எப்படி வெளியே வராங்க, இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1967 ஜனவரி 18 மாலை நேரத்தில் திடீர்னு ஒரு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 மக்களுக்கு மேலே ஒரு கூட்டம் கூடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் அதிகமான மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிக்ஷாக்காரங்க தான். அதுவும் பெங்களூர்லேருந்து ஒரு 20 ரிக்ஷாக்காரங்க பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ரிக்ஷா ஓட்டிகிட்டே வந்திருக்காங்க எம்ஜிஆர் சுடப்பட்ட செய்தியை கேட்ட உடனே. எம்ஜிஆர் எப்படியாச்சும் காப்பாற்றப்படுதுன்னு சொல்லி அவ்வளோ வேண்டுதல்கள், அவ்வளோ மக்கள் கூட்டம், அவ்வளோ கதறல்கள், அவ்வளோ அழுகை சத்தம், இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலே அன்றைக்கி ஸ்தம்பிச்சு போயிருந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். எதனால எம்ஆர் ராதா காரணமே இல்லாமல் போயிட்டு எம்ஜிஆரை சுடணும்? எம்ஜிஆர் சாதாரண ஆள் இல்லை, ஆனால் ஏன் காரணமே இல்லாமல் போயிட்டு எம்ஜிஆர் எம்ஆர் ராதா சுட்டிருப்பாரு என்னன்னு பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெற்றால் தான் பிள்ளையான்ற படத்தில் எம்ஜிஆர் அவர்களும் எம்ஆர் ராதா அவர்களும் இணைந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை வாசுன்றவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த படம் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. அந்த நேரத்தில் எம்ஆர் ராதா வாசுக்கு கொஞ்சம் பண உதவியும் செஞ்சிருக்காரு. அடுத்து எம்ஆர் ராதா வாசு கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நம்ம எம்ஜிஆர் கிட்ட போய் கால் ஷீட் வாங்குவோம், அடுத்து நானும் அவரும் சேர்ந்து உனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறோம், அந்த படத்தை மூலயமா நீ சம்பாதிச்சுக்கோ, இதில் நீ லாஸ் ஆன விஷயத்தை அதில் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு 2 பேருமே கிளம்பி எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டத்துக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடைபெறத்துக்கான நாட்கள். ஸோ அப்போ எம்ஜிஆர் ரொம்ப பரபரப்பாக இருக்காரு. டிஎம்கே சார்பாக பரங்கிமலை தொகுதியில் வேட்பாளராக எம்ஜிஆர் அவர்கள் நிற்க போகிறாரு. அதுக்காக அவர் அந்த எலெக்ஷன் வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக ஈவினிங் நேரத்தில் அவர் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காராம். இந்த நேரத்தில் எம்ஆர் ராதாவும் வாசுவும் அந்த இடத்துல வர எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அறையில் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்க இவங்களை அந்த வெயிட்டிங் ஹால் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்த செய்தியை கேட்டோட எம்ஜிஆர் அவர்கள் உள்ளே வர சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த மீட்டிங் ஹால் போயிருக்காங்க. மீட்டிங் ஹாலில் போயிட்டு உட்காந்து பேசியிருக்காங்க. பெற்றால் தான் பிள்ளையா படத்தோட லாஸை பற்றி பேசியிருக்காங்க. அந்த பட வசூல் இந்த மாதிரி போயிருக்கு, அந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து எம்ஆர் ராதா கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. லைக் எம்ஜிஆர் கிட்ட சொல்லியிருக்காரு, அடுத்து நீங்கள் கால் ஷீட் எப்போன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற கால் ஷீட்டில் தான் அடுத்து படம் பண்ண முடியும். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஃப்ரீயாக படம் பண்ணி கொடுக்கணுமா, இவருக்கு லாஸ் ஆயிடுச்சு, வாசுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்றதால எம்ஆர் ராதா கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காரு. அதனால இவர் பணமும் சேர்ந்து லாஸ் ஆயிடுச்சான். அதனால எம்ஜிஆர் ஃப்ரீயாக அவருக்கு படம் பண்ணி கொடுக்கணுமா, அதுக்காக கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு. எம்ஜிஆர் கொஞ்சம் மௌனமாயிட்டாராம். இவர் எலெக்ஷனில் வேற நிற்க போகிறாரு. ஏற்கனவே ஏகப்பட்ட படங்கள் பேலன்ஸில் இருக்கும், இதில் இவங்க வேற ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எம்ஜிஆர் கொஞ்சம் மௌனமாக இருக்காரு. கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோடனே எம்ஆர் ராதா டக்குன்னு எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி இப்படி நடக்கிறாராம். எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துட்டு, ஏன் என்ன நடக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லைப்பா, வாசு வீட்டில் மதியம் கீரை குழம்பு சாப்பிட்டேன், அது எனக்கு வயிறு ஏதோ பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டமால்னு ஒரு புல்லட் சத்தம், அதாவது வெடி சத்தம்னு பார்த்தீங்கன்னா கன் எடுத்து சுட்டிருக்காரு எம்ஜிஆரை நோக்கி. எம்ஜிஆருடைய காதுக்கு கீழே கழுத்து பகுதியில் தொண்டையில் போயிட்டு அந்த உள்ள பாஞ்சிருக்கு. எம்ஜிஆர் ஏற்கனவே சவச்சவன்னு வெள்ளையா இருப்பார் இல்லையா, அந்த ஏற்கனவே வெள்ளை நேரத்தில் அந்த சிவப்பு கலர் ரத்தம் அப்படியே ஊத்துதான், அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு அந்த ரத்தம் அப்படியே ஊத்த வாசுன்றவர் என்ன பண்ணுறாரு, ஓடி போயிட்டு எம்ஆர் ராதாவை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரே அந்த புல்லட்டோட ஸ்மெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சுட்ட உடனே அந்த புல்லட்லேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துதான். அந்த ஸ்மெல் ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் என்னடா சத்தம்னு சொல்லி ஓடி வந்த உடனே எம்ஆர் ராதா என்ன பண்ணியிருக்காரு, தன்னை நோக்கி அவரோட மண்டையில் நெத்தியில் 2 தடவை சுட்டுக்கிட்டாராம். எம்ஜிஆர் 1 தடவை சுட்டுருக்காரு, அவர் தன்னைத்தானே 2 தடவை சுட்டுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பொங்கி வந்த ரத்தத்தை பிடிச்சபடி எம்ஜிஆர் அவர்கள் போர்ட்டிகோவை நோக்கி ஓடி இருக்காரு. உடனே கார் டிரைவர் காரை ஸ்பீடாக எடுத்துட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எம்ஜிஆரை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இன்னொரு பக்கம் எம்ஆர் ராதாவையும் ஸ்பீடாக இன்னொரு காரில் ஏற்றிக்கிட்டு அதே ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க.
விஷயம் கேள்விப்பட்டோன்னே ஒரே கூட்டம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சுடப்பட்டு அட்மிட் ஆகியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் பரபரப்பாக கிளம்பி வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அந்த வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எம்ஜிஆருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா டிஎம்கேல இருந்தார் அப்போ எம்ஜிஆர். அவங்களுக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு நட்பு இருந்துட்டு இருந்தது. எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக வேண்டிக்கிட்டு 2 பேரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அவசரமாக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ஆப்ரஹாம் சுகுமார் என்ற ஒரு மருத்துவர். ஸோ அங்கே போயிட்டு அவருக்கு அவசரமாக ட்ரீட்மெண்ட் நடக்குது. பாதி குண்டு எடுக்கப்படுது. ஆனால் ஒரு சின்ன பிசுறு மட்டும் உள்ளே மாட்டியிருக்கு. அந்த குண்டு எடுக்கவே முடியல. எம்ஜிஆருடைய கழுத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாவு கட்டு ஒன்று போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி எம்ஆர் ராதாவையும் வந்து காப்பாற்றிடுறாங்க. அவரையும் வந்து சேஃப் ஜோனில் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து என் முகத்துக்கு நேராக குண்டு பாஞ்சுது, நான் எப்படி பழைச்சேன் அப்படின்னு சொல்லி தடயவியல் நிபுணர் சந்திரசேகர் கிட்ட முகத்துக்கு நேராக பார்த்து ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அவர் தடயவியல் நிபுணர் அவர்கள் வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காரு. எப்படி வந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்க, எப்படி 2 பேருமே வந்து சுடப்பட்டிருக்கீங்க, ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் எப்படி நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்கன்றத ரொம்ப அழகாக விவரிச்சிருக்காரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி குண்டு 15 வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கப்பட்டது. அதை ஒரு டப்பாவில் போட்டு டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ட்ராயர் இருக்கும் இல்லையா, ஓப்பன் பண்ணுவோம் மூடுவோம் ஏதோ ஒரு பொருள் எடுப்போம், அந்த மாதிரி ஒரு ட்ராயருக்குள்ளே அந்த டப்பா 15 வருஷமாக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ட்ராயர் தொடர்ந்து மூடும் போது என்ன ஆகுது, அந்த குண்டு ஒன்னோட ஒன்று வந்து உரசுது. அப்படி ஒன்னோட ஒன்று உரசும் போது அந்த குண்டுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கார்டேஜ் கேசன் என்கின்ற பிடிமானம் வந்து தளர்ந்து போயிடுது. அது வந்து ஒன்னோட ஒன்று உரசும் போது அது தளர்ந்து போயிருக்கு. ஸோ அதனால தான் 2 பேரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரல அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆருடைய கழுத்தை சுற்றி ஒரு பலமான மாவு கட்டு போடப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இப்படி கும்பிட்ட மாதிரி நன்றி சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதை பார்த்து மக்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த எலெக்ஷன் நேரத்தில் அந்த ஃபோட்டோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். எம்ஜிஆர் ஜெயிக்கிறதுக்காக எம்ஜிஆர் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பேசு பொருளாச்சு. அதுவும் இல்லாமல் அந்த விஷயம் எம்ஜிஆருக்கு அரசியலுக்கு கொஞ்சம் சாதகமாகவும் இருந்தது அந்த நேரத்தில், எலெக்ஷன் நேரத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக, அதே மாதிரி எம்ஜிஆரை சந்திக்கிறதுக்காக எஸ்எஸ்ஆர் வந்து எம்ஜிஆருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. எஸ்எஸ்ஆர் வந்து கிளம்பி எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக வராரு. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, என்னை பார்த்ததோட இல்லாமல் எம்ஆர் ராதா அண்ணாவும் அங்கே தான் இருக்காரு, போயிட்டு அவரையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நல்ல மனசு அப்போவும் எம்ஜிஆர் கிட்ட இருந்திருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எம்ஜிஆரும் குணமாயிட்டாரு, எம்ஆர் ராதாவும் குணமாயிட்டாங்க. எம்ஆர் ராதாவுக்கு உடம்பு சரியான உடனே அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா செங்கல்பேட் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. 3 மாதம் இந்த கேஸ் வந்து தொடர்ந்து நடந்திருக்கு. இதில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். எம்ஆர் ராதாவுடைய வக்கீல் வாடமாமலைன்றவர் எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் எடுத்து வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் சில்லியாக இருந்தாலும் கேட்குற மாதிரி தான் இருக்குது. தொழிலாளி ஷூட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் எம்ஆர் ராதாவும் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி. இந்த பஸ் தான் இனி தொழிலாளிகளோட நம்பிக்கை நட்சத்திரம்ன்றது தான் டைலாக். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பஸ் தான் இனி தொழிலாளிகளுடைய உதயசூரியன் அப்படின்னு மாற்றி சொல்லிட்டாரு. அந்த நம்பிக்கை நட்சத்திரம் என்ற இடத்துல வந்து உதயசூரியன் சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாரு எம்ஜிஆர் அவர்கள். உடனே எம்ஆர்ஆருக்கு வந்து பயங்கரமாக கோபம் வந்துச்சான். இந்த சினிமாக்குள்ளெல்லாம் வந்து உன்னுடைய கட்சி சின்னத்தெல்லாம் கொண்டு வராத, தேவைப்பட்டா நீ வெளியே போயிட்டு மேடை போட்டு உன் கட்சியை பற்றி பேசிக்கோ, சினிமாக்குள்ளேயும் டைலாக்குள்ளெல்லாம் நீ கொண்டு வராத அப்படின்னு சொல்லி எம்ஆர் ராதா கோவப்பட்டு பேசியிருக்காரு. இதனால கடுப்பான எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, ஷூட்டிங் உடனே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. இல்லை என்னால் பண்ண முடியாது இந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து ப்ரொடியூசர் சின்னப்பதேவர் ஓடி வந்து 2 பேரையும் வந்து சமாதானப்படுத்தி கடைசியில் இந்த பஸ் வந்து தொழிலாளர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு பேசுங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணி எம்ஜிஆர் அவர்களை அந்த நம்பிக்கை நட்சத்திரம்ன்ற டைலாக்கையே பேச வச்சிருக்காரு சின்னப்பதேவர் அவர்கள். இது ஒரு செய்தியாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த கேஸ் நடக்கும்போது இந்த ஒரு பிரச்சனையாக வைக்கப்பட்டிருக்கு. 2வது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து காமராஜர் அவர்களை கொல்றதுக்காக சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எம்ஆர் ராதா ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட எம்ஜிஆர் ரொம்பவே மனசுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. எப்படி இவர் வந்து இந்த மாதிரி எழுதலாம் சொல்லி எம்ஜிஆர் கடுப்பானதாகவும், அதனால எம்ஆர் ராதாவுக்கு சினிமா வாய்ப்புகள் வரவிடாம எம்ஜிஆர் தடுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இதனால தான் எம்ஆர் ராதா கடுப்பானதாகவும் எம்ஜிஆரை சுட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு.
அதாவது அந்த படத்துல எம்ஜிஆர் தவறா இந்த மாதிரி மாத்தி உதயசூரியன் சொன்னது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காமராஜரை கொலை செய்யறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் திட்டம் தீட்டுறாரு அப்படின்னு எம்ஆர்ஆர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இதை பார்த்த எம்ஜிஆர் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. ஆனா எம்ஆர் ராதா என்ன பண்ணிருக்காரு, இதனாலதான் வந்து எனக்கு சினிமா வாய்ப்புகள் எல்லாமே வராத மாதிரி எம்ஜிஆர் வந்து தடுத்து நிறுத்துறாரு, நான் இந்த மாதிரி எழுதுனதுனால எம்ஜிஆர் என்னோட சினிமா வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டாருன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை செஞ்சிருக்காரு. ஸோ இந்த செயல்னாலதான் எம்ஜிஆர் வந்து கோவப்பட்டிருக்காரு, எம்ஆர் ராதாவும் கோவப்பட்டிருக்காரு, இவங்களுக்குள்ள மோதல்கள் வந்திருக்கு, பிரச்சனைகள் வந்திருக்கு, இதனாலதான் 2 பேரும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. எம்ஆர்ஆர் பக்கம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, எம்ஜிஆர் அவர்கள் என்ன நோக்கி, அதாவது எம்ஆர் ராதாவை நோக்கி சுட்டதாகவும் 2 தடவை சுட்டதாகவும் இதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு எம்ஆர் ராதா வந்து எம்ஜிஆரை சுட்டதாகவும் ஒரு விஷயம் வைக்கப்பட்டிருக்கு. இதை கேட்ட தடவியல் நிபுணர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது முற்றிலும் பொய்யான ஒரு சாட்சி, இது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. கேசிபி கோபாலகிருஷ்ணன், பி சந்திரசேகர் அண்ட் துப்பாக்கி நிபுணர் ஏவி சுப்பிரமணியன் ஆகியோர் குழு, இவங்க 3 பேருமே, இவங்களுடைய டீம் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை ரொம்ப அழகா தெளிவா ஆராய்ச்சி பண்ணி இதுல யார் தவறு, யாரால சுடப்பட்டது, யாருக்கு பாதிப்பு அப்படின்றத தெளிவா ஆராய்ச்சி பண்ணி ஒரு சிறப்பான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. வெடிக்கப்பட்ட 3 குண்டுகளும் எம்ஆர் ராதாவின் கையில் இருந்த துப்பாக்கியில் இருந்து அடுத்தடுத்த நொடிகளில் வெளிவந்தது. அந்த எந்த நிமிஷத்துல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீட் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ எம்ஜிஆரை சுட்ட உடனே அவர் தன்னைத்தானே சுட்டிருக்காரு. ஸோ அந்த நொடிகள் எல்லாம் வந்து டக்கு 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 நடந்திருக்கு. எம்ஆர் ராதா மட்டும்தான் சுட்டிருக்காருன்றத அந்த தடயவியல் நிபுணர் குழு வந்து முடிவு பண்ணி அதுக்கான ஆதாரத்தையும் வந்து நிரூபிச்சிருக்காங்க. இன்னொரு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணால பார்த்த சாட்சி, அந்த ப்ரொடியூசர் வாசு அங்கே கூடவே இருந்தார் இல்லையா, அந்த வாசு அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஆதாரம் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆரை பார்த்து எம்ஆர் ராதா தான் சுட்டாரு கழுத்தை நோக்கி, அதுக்கப்புறம் வந்து எம்ஆர் ராதா தன்னைத்தானே 2 தடவை சுட்டுக்கிட்டாருன்னு சொல்லி வாசு அவர்களும் வந்து ரொம்ப தெளிவா ஆதாரபூர்வமா ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. செல்வாக்கு மிக்கவர், அதனால வாசுவை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க. வாசுவை வந்து பொய் சொல்ல சொல்லி, இந்த மாதிரி எம்ஆர் ராதா சுட்டதா பொய் சொல்ல சொல்லி வாசு பொய்யான சாட்சி சொல்லியிருக்காரு, இது உண்மை கிடையாது, எம்ஜிஆர் தான் எம்ஆர் ராதாவை ஃபர்ஸ்ட் சுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவலை அவங்க வந்து வெளிப்பட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து தடயவியல் நிபுணர் வந்து சுத்தமாக இல்லவே இல்லை, இது பொய்ன்னு சொல்லி ரொம்ப கரெக்டாக நிரூபித்து எம்ஆர் ராதாவுக்கு ஜெயில் தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ கேஸ் வாதம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி மூலியமா எம்ஆர் ராதா சுட்டாருன்ற விஷயத்த என்னால ஏத்துக்க முடியாதுன்னு எம்ஆர் ராதா சொல்றாரு. அதாவது ஏன் சொல்றாருன்னா, அந்த துப்பாக்கியால நான் சுட்டேன்னு சொல்றீங்க, ஆனா அதனால எம்ஜிஆரும் சாகல, நானும் சாகல, அப்படி இருக்கும்போது அந்த துப்பாக்கிக்கு எதுக்கு லைசன்ஸு, உயிரே போகாத ஒரு துப்பாக்கிக்கு எதுக்கு லைசன்ஸு, அப்பவே வந்து நீங்க லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கியால சுட்டேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதை நீங்க வைக்கக்கூடாதுன்னு அவர் சொல்ல, அப்படியே அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே அந்த கோர்ட்டே அதிர்ந்து போயிடுச்சாங்க. ஸோ இது மாதிரி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவர் உயிரும் போல, என் உயிரும் போல, அப்படி இருக்கும்போது அந்த துப்பாக்கிக்கு எதுக்கு லைசன்ஸு, உயிரே போகாத துப்பாக்கிக்கு எதுக்கு லைசன்ஸ் கேட்குறீங்கன்னு சொல்லி எம்ஆர் ராதா ஒரு விஷயத்தை அங்கே கிளப்பி விட்டுருக்காரு. ஆனால் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, சில கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்கள் இழுத்துட்டு போகும், என்ன காரணம்னே தெரியாது, யார் சாட்சி, என்ன ஆதோட, இந்த மாதிரி வந்து இழுத்துட்டு. ஆனால் ஒரு சில கண் சாட்சிகள்லாம் இருந்ததுனால இந்த கேஸ் வந்து அந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து சீக்கிரமாகவே முடிவுக்கு வந்துருச்சான். 1967 நவம்பர் 4ஆம் தேதி நீதிபதி லக்ஷ்மணன் அவர்கள் தீர்ப்பை வாசிக்கிறாரு. என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் முன் விரோதம் காரணமாக எம்ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆரை நோக்கி ஒரு முறையும் அவரை தன்னைத்தானே 2 முறையும் சுட்டு கொண்டதாக அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை எம்ஆர் ராதாக்கு வழங்குறேன்னு சொல்லி ஜட்ஜ் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறாரு. ஆனா எம்ஆர் ராதா சும்மா இருப்பாரா, இதை வந்து உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு அப்பீல் பண்றாரு. அப்போ அங்க வந்து கொஞ்சம் வாதங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் வந்து 7 ஆண்டுகள்ன்றது 5 ஆண்டுகளா குறைக்கப்படுது தண்டனை. அவருடைய நல்ல நேரம் பாருங்க, அவருடைய நன்னடத்தை காரணமா 4 ஆண்டுகள் அப்படின்றது 4 மாதங்களா தண்டனை குறைக்கப்பட்டு அவர் வெறும் 4 மாசத்திலே ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாராம். ஸோ எவ்வளோ பெரிய தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சுட்டும் எம்ஆர் ராதா அவருடைய நன்னடத்தை காரணமா 4 ஆண்டுகள்ன்ற அந்த சிறை தண்டனையை குறைக்கப்பட்டு 4 மாசத்திலேயே எம்ஆர் ராதா வெளியே வந்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்களை எம்ஆர் ராதா சுட்ட கதையில நடந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இவ்வளோதாங்க. ஸோ
ஸோ எப்படிலாம் அவங்க வந்து கேஸை மாற்றி விட ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் எப்படிலாம் வந்து அது சரியில்லைன்னு அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சி நிரூபிச்சிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தடயவியல் நிபுணர்கள் தான். ரொம்ப தெளிவாக அழகான அந்த கேஸை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் வாசு அவர்கள் நேரில் பார்த்ததை கண்ணால் பார்த்ததை ரொம்ப அழகாக உண்மையை ஒத்துக்கிட்டதுனால இந்த கேஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கோவப்படுறவங்களா இருந்திருக்காங்க. இப்போலாம் இது மாதிரிலாம் இல்லைங்க. இதை விட பல மடங்கு கோவங்கள், பல மடங்கு பிரச்சனைகள்லாம் இப்போ நம்ம சந்திச்சுட்ருக்கோம் அரசியலில். அப்போது அந்த அரசியல்ன்றது இது ஒரு விஷயம். பட் இப்போது இருக்கிற அரசியல் மக்களை தான் பாதிக்குது. அப்போ இருக்கிற அரசியல் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிப்பாங்க, ஒருத்தர் வந்து அடிச்சுப்பாங்க, ஒருத்தர் வீழ்த்திப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் இவங்க அரசியல் பண்ணுறதுக்காக மக்களை அழிச்சிடுறாங்க பாருங்கள். அதை நினச்சா எனக்கு ரொம்ப பிரச்சனையாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற அரசியலுக்கும் அப்போ இருக்கிற இந்த அரசியலுக்கும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.